இன்று எனது பரிசு எனக்கு பயன்பட போகிறது. அப்படி என்றால் கண்ணா, இன்று நீதான் என்னை அலங்கரிக்க வேண்டும் கண்ணா. நானா? நாராயண நாராயண பிரபு, இது கண்ணனுக்கு ஏற்பட்ட கடினமான சோதனை காலம். அவரே ஒரு மோகினி ரூபம். அவரை அலங்கரிக்க இந்த உலகம் முழுவதும் காத்திருக்கிறார்கள். அந்த சச்சிதானந்தரை தேவி ராதாராணி அவர்கள் தங்களை அலங்கரிக்க சொல்கிறாரே, இது தங்களுக்கு கூட சோதனை காலம்தான் பிரபு. ஆனால் ராதா, என்னை நான் அலங்கரித்துக் கொள்வேன். ஆனால் மற்றவரை அலங்கரிக்க எனக்கு தெரியாது. நான் ராதா. நான் பேசினால் என் பேச்சை தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும். மற்றவர்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன். நான் இப்போதுதானே சொல்லி புரிய வைத்தேன். நான் கேட்க விரும்புவதை தான் நீ சொல்ல வேண்டும் என்று. நான் சொல்வதை மட்டும் தான் கேட்க வேண்டும். நான் விரும்புவதை தான் நீ செய்ய வேண்டும். என்ன, புரிந்ததா? புரிந்து விட்டது எனக்கு. நான் உனக்கு அலங்காரம் செய்துதான் ஆக வேண்டும். சரிதானே ராதா? நீ நன்றாக புரிந்து கொண்டாய். பின் ஏன் தாமதிக்கிறாய்? வா, செல்லலாம். என் அலங்காரம் தொடங்கட்டும். அலங்காரம் தனை ராதைக்கு செய்தாய், அலங்காரம் தனை ராதைக்கு செய்தாய். நெற்றிக்கு பொட்டிட்டு கைவளை பூட்டினாய், அலங்காரம் தனை ராதைக்கு செய்தாய். புன்னகை பூட்டி புன்னகை ஏற்றி ராதையின் செவியில் குண்டலம் பூட்டி கழுத்துக்கு ஹாரம் கூட்டி மகிழ்ந்தாய். ராதையின் முகத்தில் ஆனந்தம் கண்டாய், அலங்காரம் தனை ராதைக்கு செய்தாய், அலங்காரம் தனை ராதைக்கு செய்தாய். நெற்றிக்கு கண்களை திற கோபிகையே, உனது அலங்காரம் முடிந்து விட்டது. அலங்காரம் இப்பொழுது போய் அனைவரிடம் சொல், கண்ணன் தான் ராதைக்கு அலங்காரம் செய்தான் என்று. கீர்த்தி அண்ணி, தாங்கள் ரோகிணி அக்காவை பார்த்தீர்களா? நானும் அவர்களை பற்றி தான் தங்களிடம் கேட்கலாம் என்று இருந்தேன். நீண்ட நேரமாக அவர்கள் கண்ணில் தென்படவில்லையே. அப்படியானால் ரோகிணி அக்கா குரூரரை சந்திக்க சென்றிருப்பார். வாருங்கள் மகாராணி. அத்தை, அத்தை, நான் யார்? ராதா. நான் எங்கு சென்றாலும் என்னைத்தான் அனைவரும் பார்ப்பார்கள். இன்று நீங்கள் ராதையை மட்டும் இல்லை, ராதையின் அலங்காரத்தையும் நீங்கள் பாருங்கள். மகளே ராதா, உன்னை இவ்வளவு அழகாக அலங்கரித்தது யார்? வேறு யார் செய்வார்கள் அத்தை? தமது இல்லை இல்லை இல்லை, எனது கண்ணன் தான். நான் தான் கண்ணனிடம் சொன்னேன், நான் ராதை, எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன, அதனால் எனது அலங்காரமும் அது போல் இருக்க வேண்டும் என்று. சொல்லுங்கள்,
எப்படி இருக்குது ராதையின் அலங்காரம்? லட்சத்தில் ஒன்றாக. அத்தை, நான் ராதா. நான் சிரிக்கும் போதுதான் மற்றவர்களும் சிரிக்க வேண்டும். நான் சிரிக்காத போது வேறு யாரும் சிரிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது ஏன் சிரிக்கிறீர்கள்? வா, நான் சொல்கிறேன் செல்ல மகளே, நீயே வந்து பார். உன்னை பார்த்து அனைவரும் ஏன் சிரிக்கிறார்கள் என்று. மகாராணி, தாங்கள் இங்கேயே இருங்கள். நான் சென்று பார்க்கிறேன். வாருங்கள் மகாராணி. மகாராணி, இங்கிருந்துதான் மன்னர் வசுதேவர் இருக்கும் சிறை ஆரம்பமாகிறது. நான் கம்சனின் படைகளை தடுத்து நிறுத்த பார்க்கிறேன். சமயம் பார்த்து தாங்கள் சிறை அறைக்குள் நுழைந்து விடுங்கள். சரி. கண்ணா, நான் ராதா. ஆனால் நீ என்னை இப்படி அலங்கரித்து வைத்துள்ளாய். நான் உன் மீது நம்பிக்கை வைத்தேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். நீ ஒரு மோசடிக்காரன் ராதா, துஷ்டன், சதிகாரன். அனைவரும் பொய் சொல்லுகிறார்கள், அனைவருக்கும் உன்னை பிடிக்கும் என்று. ஆனால் அப்படி அல்ல. அதுவும் ராதைக்கு உன்னை பிடிக்கவில்லை. மகளே ராதா, கண்ணா, நீ செய்தது சரியல்ல. ராதா யாரையும் மன்னிக்கவே மாட்டாள். பின்பு வருத்தப்படக்கூடாது இந்த அத்தை இதை பற்றி கூறவில்லை என்று. மகளே ராதா, ராதா. ஆம் கண்ணா, யார் மனதையும் புண்படுத்துவது சரியல்ல. அதுவும் ராதை நமது விருந்தாளி. இவ்வாறு செய்யலாமா? அம்மா, நான் இதை வேண்டுமென்று செய்யவில்லை. நான் ராதாவிடம் சொல்லி பார்த்தேன், எனக்கு மற்றவர்களை அலங்கரிக்க வராது என்று. அதற்கு ராதா என்ன சொன்னால் தெரியுமா? அனைவரும் என் பேச்சை தான் கேட்க வேண்டும். நான் ராதா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று. அதற்கு மேல் நான் என்னதான் செய்ய முடியும் அம்மா? கண்ணா, அந்த சமயத்தை பொறுத்தவரை எது சரியோ அதை தான் நீ செய்திருக்கிறாய். ஆனால் கீர்த்தி அண்ணி, ராதா... நான் ராதாவிற்கு புரிய வைக்கிறேன். நடந்தது என்னமோ நன்மைக்குதான். அவள் அடம் நின்றுவிடும். இந்த நிகழ்ச்சிக்கு பின் எனது மகள் ராதா கண்ணனை பர்சானாவிற்கு அழைத்து போக வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். சித்தி, அன்னதானம் வழங்குவதற்காக பிராமணர்களை அழைத்து வந்திருக்கிறேன். அனைவரையும் வணங்குகிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்கு நான் தங்கள் அனைவருக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். வாருங்கள். இதுதான் அந்த வீடு. இங்குதான் தேவகி வசுதேவரின் 8வது மைந்தன் பற்றிய ரகசியம் உள்ளது. பிரம்ம ரூபத்தில் இருக்கும் எனக்கு உண்மை தெரிந்துவிடும் என்று நிச்சயமாக கண்டுபிடிப்பேன். யசோதா கண்ணனின் தாயா இல்லையா என்பதை. அங்கிருப்பது யார்? நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பக்கம் சிறை காவலில் இருக்கும் சிலர் தப்பிக்க பார்க்கிறார்கள். விரைந்து சென்று யார் என்று பாருங்கள். மகாராணி, வாருங்கள், இங்கிருந்து சீக்கிரம் செல்வோம். எனது மகளே ராதா, நாம் ஏன் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறோம்?
அம்மா, நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. அப்படி இருக்கும்போது கோபத்தில் தனியாக சுற்ற முடியுமா? கோபமா? அப்படி இல்லாமல் எப்படி அம்மா? இந்த மோசடிக்கார கண்ணன் என்னை சதி செய்து ஏமாற்றி விட்டான். அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். நாம் இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடாது. இங்கே நாம் இருக்கக்கூடாது. வாருங்கள் அத்தை, போகலாம். மகளே ராதா, நாம் அனைவரும் நந்தராணியின் விருந்தினர்கள். அவர்களாகவே நமக்கு விடை கொடுத்து அனுப்பாத வரையில் நாம் இங்கிருந்து எப்படி போக முடியும்? அம்மா, நான் ராதா. எனது முடிவை நானே தான் தீர்மானிப்பேன். அதனால் நான் தீர்மானித்து விட்டேன். நாம் நமது விருப்பப்படி தானே இங்கு வந்தோம். விருப்பப்படியே இங்கிருந்து கிளம்புவோம். ஆனால் மகளே ராதா, நாம் இங்கு வந்தது கண்ணனை கொண்டு செல்வதற்காக. அம்மா, என் முன்பு அவன் பேரை சொல்லாதீர்கள். நான் ராதா. நான் ஒன்று சொல்லிவிட்டால் அதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும். ஆனால் நான் யார் சொல்வதையும் கேட்க மாட்டேன். அந்த கண்ணனும் என் பேச்சை கேட்கவில்லை. அப்படி ஒரு கண்ணன் எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக வேண்டாம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் மகளே ராதா. இப்படி ஒரு கண்ணனை வைத்துக் கொண்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதைத்தான் நானும் சொல்கிறேன் அத்தை. ஆனால் உங்களை தவிர வேற யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் மகளே ராதா, கண்ணன் செய்த காரியம் அவன் வேண்டுமென்றே செய்த காரியம் அல்ல. மனித வாழ்க்கையில் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. கண்ணன் உன்னிடம் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீ தயவு கூர்ந்து அவனை மன்னித்து விட வேண்டும். அம்மா, நான் யார்? ராதா. நான் மறதியாக செய்யும் தவறை கூட நான் மன்னிக்க மாட்டேன். அதனால் நான் கண்ணனை மன்னிக்க மாட்டேன். சரியாக தான் சொல்கிறாள் எனது மகள் ராதா. அத்தை, நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. நான் சொல்வது சரியாகத்தான் இருக்கும். ஆம், நீ சொல்வது சரிதான் ராதா. கண்ணன் அவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறான். அவன் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுதானே ஆக வேண்டும். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. நான் யார்? ராதா. நான் எப்பொழுதும் கண்ணனை மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் கண்ணன் என்னிடம் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அதுவரை நாம் அனைவரும் இங்குதான் இருப்போம். அந்த கண்ணன் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். வணக்கம் பிராமணர்களே. வாருங்கள். பெரியவரே, என் அம்மா மிகவும் சுவையான உணவை சமைப்பாள். கவனமாக சாப்பிடுங்கள். அஜீரண கோளாறு ஏற்பட போகிறது. கோகுலத்தை காக்கும் கண்ணா, இப்போது உன்னை யாரும் காக்க இயலாது. ஏன் அங்கே நிற்கிறீர்கள்? வாருங்கள். கண்ணா, தோழர்களே, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? கண்ணா, அந்த பெரியவர் மீது சந்தேகம் உள்ளது. அவர் எங்கிருந்தோ வருகிறார், மாயமாகிறார். எதுவும் புரியவில்லை கண்ணா. அந்த கொடிய நோய் வந்த அன்றுதான் இவர் கோகுலத்தில் முதல் முறையாக நுழைந்தார். மது, தோலா மங்கள், உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா? நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? கண்ணன் சொல்வதை தான் சொல்லுவோம். மெதுவாக பேசுங்கள். கண்ணன் சொல்லுவான், அசுரன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நிச்சயமாக சரிதான் தோழர்களே. அசுரன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுவும் இந்த அசுரர்கள் பெரும்பாலும் பிராமணர்கள் வேஷத்தில் தான் வருவார்கள். ஆம் கண்ணா, பூதனாவும் அப்படித்தான் வேஷமிட்டு கோகுலத்தில் நுழைந்தார். இதனால் கண்ணனும் அவர்கள் தோழர்களும் மற்றவர்களை விட விழிப்புடன் இருக்க வேண்டும்.
செல்லுங்கள் மகாராணி, செல்லுங்கள். மன்னா. ரோகிணி, நீயா? நீ ரோகிணி, உன்னை நீயே ஆபத்திற்கு உட்படுத்தி ஏன் இங்கு வர வேண்டும்? நீ ஏன் இங்கு வந்தாய் ரோகிணி? தம்மை விடுவிக்கவே இவ்விடம் வந்தேன் மன்னா. விடுவிக்கவா? நான் கூறுவது உண்மைதான் மன்னா. இத்தனை வருட முயற்சிகள், இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு கம்சனின் சிறைச்சாலையில் இருந்து வெளியில் செல்லும் ரகசிய பாதையை நாங்கள் அறிந்து கொண்டோம். என்ன ரோகிணி? ஆனால் இது எப்படி? ஆனால் அது அனைத்தையும் பேசுவதற்கு இப்பொழுது நம்மிடம் நேரமில்லை மன்னா. நாம் உடனே இங்கிருந்து சென்றாக வேண்டும். வாருங்கள், வாருங்கள். கேட்டாயா தேவகி? தர்மம் வென்று விட்டது. இனி இந்த அதர்மத்தின் காவலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவகி. வா தேவகி, வா. தேவகி, ஏன் நின்று விட்டாய்? என்னவாயிற்று தேவகி? நாம் இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. விரைந்து கிளம்பு தேவகி. மன்னித்து விடுங்கள் மகாராஜா. தாம் செல்லுங்கள். நான் வரமாட்டேன். பிராமணரே, ஆசனத்தில் அமருங்கள். புண்ணிய ஆத்மாக்களே, என் பிள்ளையின் உயிருக்கு அடிக்கடி ஆபத்து ஏற்படுகிறது. அதற்காகவே நான் இன்று இந்த அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்தேன். தாங்கள் அனைவரும் என் மகனை ஆசிர்வாதம் செய்து என் பிள்ளை உயிருக்கு ஏற்படும் ஆபத்தை நிரந்தரமாக தடுக்க வேண்டுகிறேன். தாங்கள் அனைவரும் இந்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நந்தராணி, 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 யாம் இந்த உணவை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. பிரம்மரிஷி, நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? இந்த உணவுகளை நீயேதான் சமைத்தாயா? யாருடைய உதவியும் இல்லாமல்? இல்லை பிரம்மரிஷி, இந்த உணவினை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் சமைத்தோம். இதை பற்றிய சந்தேகம் தான் எனக்கு இருந்தது. யாம் இந்த உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் பிரம்மரிஷி, நாங்கள் எங்கள் எஜமானர்களின் நன்மையைத்தான் விரும்புவோம். ஆனால் நான் இந்த உணவை உண்பதால் உனக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. அப்படியென்றால் நந்தராணி, உனது மைந்தனுக்கு ஏற்படும் கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய இந்த அன்னதானம் வழங்குகிறாய். அதனால் இந்த உணவு வகைகளை நீ உன் கையால் தான் சமைத்தாக வேண்டும். யாருடைய உதவியும் இல்லாமல். அது மட்டுமல்ல, உணவுப் பொருட்களை வேறு யாரும் தொடவும் கூடாது. இல்லை என்றால் இந்த அன்னதானத்தால் பலனேதும் இல்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். எனது அறியாமையால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? இந்த அன்னதானத்தின் பலன் வீணாகி விடுமா? அது மட்டுமின்றி உனது மைந்தனுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்துகள் மீண்டும் தொடர வாய்ப்பிருக்கிறது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் மிகப்பெரிய தவறு நிகழ்ந்து விட்டது. தாங்களே கூறுங்கள், எந்த விதத்தில் இந்த தவறை நான் சரி செய்து கொள்ள வேண்டும்? நந்தராணி, உனக்கு உண்மையாகவே உன் மைந்தனை காப்பாற்றும் எண்ணம் இருந்தால் இந்த உணவுகளை உனது கையால் நீயே சமைத்தாக வேண்டும். நீ மட்டுமே இந்த சமையலில் ஈடுபட வேண்டும், யாருடைய உதவியும் இல்லாமல். நீயேதான் யமுனையில் நீர் கொண்டு வர வேண்டும். நீயேதான் பசுவிடம் பாலை கறக்க வேண்டும். நீதான் அடுப்பை எரிக்க வேண்டும். அனைத்து சமையலையும் உனது கையால் தான் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொள்வோம்.